अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் க்ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீராமாயணம் என்கிறது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்த நூலாக கருதப்படுகிறது. ஆதி காவியம் என்று வேதங்களுக்கு அடுத்தபடியாக காவிய நடையிலே ஏற்பட்ட ஒரு பெரிய நூல் என்றால் அது வால்மீகி ராமாயணம் என்கிற நூல்தான். அது ராமபிரானுடைய சரித்திரத்தை 7 காண்டங்களிலே விவரிக்கிறது. அந்த 7 காண்டங்களிலே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் அடக்கி ஒரு சிறிய ஸ்தோத்திர கிரந்தத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதிலேயும் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு உரை நடையிலே, அதாவது கத்தியம் என்று வடமொழியிலே வழங்கப்பெறுகின்ற உரை நடையிலே அருளி செய்திருக்கிறார். வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஒரே கத்தியம் இந்த நூல்தான் என்று சொல்லலாம். இந்த உரைநடை நூல் இது ஒன்றுதான் என்று சொல்லலாம். கருட தண்டகம் என்று ஒன்று இருந்தாலும் கூட அது இது போன்ற உரைநடை அல்ல என்கிறபடினாலே அது தனியான இலக்கணங்களை உடையது. அதனால் இப்போது இந்த கத்தியம் என்ற நூல், அதாவது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே கூட பூர்வாச்சாரியர்களிலே பார்த்தோமானால் வேதாந்த தேசிகன், அவருக்கு முன்னாலே ஸ்ரீ ராமானுஜர், அவர் கத்தியத்திரயம் என்று 3 நூல்களை கத்தியத்திலே, அதாவது உரைநடையிலே அருளி செய்திருக்கிறார். இவற்றை தவிர வேறு கத்திய நூல்கள் பூர்வாச்சாரியர்களாலே அருளி செய்யப்படவில்லை என்றே சொல்லலாம். பிற்காலத்திலே ஆச்சாரியர்கள் சிலர் அருளி செய்திருக்கிறார்கள். சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்தவரான ஸ்ரீவே மகாவித்வான் புருஷை ஸ்ரீரங்காச்சாரியர் சுவாமி என்பவர், அவர் ஸ்ரீனிவாச கத்தியம் என்று அவர் ஒரு கத்தியத்தை அருளி செய்திருக்கிறார் திருவேங்கடமுடையான் விஷயமாக. இங்கே நாம் வேதாந்த தேசிகன் அருளி செய்த இந்த கத்தியத்தை இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். இது ரகுவீர கத்தியம் என்று வழங்கப் பெற்றாலும் இதனுடைய பெயர் மகாவீர வைபவம் என்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர் என்று அப்படி அவராலேயே அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே ஒவ்வொரு காண்டத்திலேயும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை சுருக்கமாக தெரிவிக்கிறார். விஸ்வாமித்திரரோடு புறப்பட்ட ராமபிரான் அந்த தாடகேயர்களை, அவன் தாடகையை வதம் பண்ணினான், சுபாகுவை வதம் பண்ணினான், மாரீச்சனை ஓட்டினான், விஸ்வாமித்திரராலே சொல்லப்பட்ட கதைகளையெல்லாம் கேட்டான், வழியிலே அகல்யைக்கு சாப விமோசனம் கொடுத்தான், மிதிலா நகரத்திற்கு உள்ளே நுழைந்தான் என்று இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். இப்போ மிதிலா நகரத்துக்கு உள்ளே போன பிற்பாடு என்ன நடந்தது என்னால் சுருக்கமாக ஒரே விஷயந்தான் எடுத்துக்கொண்டார். அந்த சிவனுடைய வில்லை எடுத்து முறித்தான். முறிக்கவில்லை, அதாவது என்ன, அந்த சிவனுடைய வில்லை எடுத்து நாணேற்றுவதற்காக அந்த வில்லை வளைத்தான். அது ஏற்கனவே முறிந்திருந்த வில்லாகையினாலே வளைத்தவுடனே உடைந்து விட்டது. ஆக சிவதனுசை உடைத்தவன் ராமபிரான் என்று சொன்னாலும் கூட அதற்கு காரணம் ராமபிரான் அல்ல, அது ஏற்கனவே முறிந்து போயிருந்த வில். அதை வளைத்தவுடனே அது உடைந்து விட்டது. அதைத்தான், அந்த வலிமையை பற்றித்தான் இந்த அடுத்தபடியாக 15வது வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா சொல்லுகிற பொழுதே அந்த பராக்கிரமம் தெரியும்படியான சப்தங்களை போட்டிருக்கிறார். கண்ட பரசு என்னால் அவன் சிவன். அந்த சிவனுடைய என்ன சொல்கிறாருன்னா, கோதண்ட பிரகாண்ட சிறந்த வில்லை,
அதாவது மிக இருக்கக்கூடிய சிவனுடைய சிறந்த வில் அது, சிவதனுஷ் என்று தான் பெயர். அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த சரித்திரத்தை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். விஸ்வகர்மா 2 வில்லை செய்தானாம், ஒரே மாதிரியாக 2 வில்லை செய்தான். இந்த 2 வில்லுகளில் எந்த வில்லுக்கு அதிகம் வலிமை என்று தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக தேவர்கள் என்ன செய்தார்கள், இந்த வில்லை கொண்டு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். யாரை? பகவான் விஷ்ணுவையும் சிவனையும் வேண்டிக் கொண்டார்கள். உடனே 2 பேருக்கும் யுத்தம் தொடங்க போகிறது. விஷ்ணு தன்னுடைய வில்லை வைத்து கொண்டு நிற்கிறார், சிவன் தன்னுடைய வில்லை வைத்து கொண்டு நிற்கிறார். அப்பொழுது யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே விஷ்ணுவானவர் என்ன செய்தார் என்னால், ஒரு தீர்க்க உஷ்ணமான ஒரு மூச்சு, பெருமூச்சு விட்டார். இப்படி ஹும் என்று ஒரு ஹுங்காரம் செய்தார். இவருடைய ஹுங்காரத்தினுடைய மூச்சு காற்று பட்டே சிவனுடைய கையில் இருந்த வில் முறிந்து விட்டதாம். அதுக்கப்புறம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, யுத்தமும் பண்ண முடியாது. ஏனென்றால் முறிந்து போன வில்லை கொண்டு என்ன பண்ண, ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி முறித்து போய்விட்டால் அதற்கு பிறகு அந்த வில்லை வளைத்தாலும் பிரயோஜனம் இல்லை. உடனே யுத்தமே நடக்கலை. விஷ்ணுவனுடைய மூச்சு காற்றிலேயே சிவனுடைய வில் முறிந்து விட்டது. அதனால் அதிகம் மேனிரே விஷ்ணு என்று அங்கே கூட, இதனால் விஷ்ணுவே பரதேவத்தை என்று தேவர்களெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் என்று அந்த வால்மீகி ராமாயணத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கூட அடுத்த வாக்கியத்திலே தெரிவிக்கத்தான் போகிறார் வேதாந்த தேசிகனும். இப்படித்தான் இந்த வில்லினுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. அது சிவனுடைய தனுசு, அது ஏற்கனவே முறிந்து போயிருந்தது. கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன, அதை உடைப்பதிலே என்னாச்சு, சவுண்ட புஜதண்ட, நல்ல வலிமையான தோள்களை உடையவனே, சிவனுடைய சிறந்த வில்லை முறிப்பதில் வல்லமை பெற்ற சிறந்த தோள்களை உடையவனே என்று அந்த வில்லை முறித்த சரித்திரத்தை இங்கே சுருக்கமாக காட்டிவிட்டார் வேதாந்த தேசிகன். அதற்கு அடுத்தபடியாக என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த வில்லை முறித்தவுடனே இவனுக்கு திருக்கண்களிலே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டதாம். ராமபிரானுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லலாம். ஏன்னா யாராலுமே தொடக்கூட முடியாதிருந்த வில் அது. எத்தனையோ பேர், ராவணன் கூட வந்து அதை முறிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி பார்த்தான், அந்த வில்லை எடுத்து நாணேற்ற வேண்டும் என்று முயற்சி பண்ணி பார்த்தான். அவனால் கூட அது முடியவில்லை என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வில் அது. அந்த வில்லை எடுத்து அதை வளைத்து நாணேற்றுகிற பொழுது வில்லும் முறிந்து விட்டது. என்னால் உடனே என்ன தெரிகிறது என்னால், இப்பொழுது சீதை அவனுக்குத்தான் நிச்சயம் கிடைக்கப் போகிறாள் என்கிறது உறுதியாகிவிட்டதல்லவா. அதனால் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியிலே அவனுடைய திருக்கண்கள் நன்றாக மலர்ந்து அப்படி தாமரை போல் விளங்கின. அந்த திருக்கண்கள் தாமரை போலே விளங்கின என்கிற விஷயத்தை மட்டும் இங்கே தனியாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 16வது வாக்கியத்திலே, ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕವನ ರುಚಿಲುಂಡಾ ಕಲೋಚನಾ. சண்டகர கிரண மண்டல, அதாவது சூரியனுடைய கொடிய கிரணங்கள், சூரியனுடைய கிரணங்கள் கொடியவை என்று சொல்வதனுடைய கருத்து என்னன்னா, அது சுட்டரிக்கிறதோ இல்லையோ, அதனால் அந்த கிரணங்கள், அந்த கிரண மண்டல, அந்த கிரணங்களுடைய கூட்டத்தாலே போதிதா, போதிதா என்னால் நன்றாக மலர்ந்த, புண்டரீகவன தாமரை காடுகள், தாமரை காடுன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, நிறைய தாமரை பூத்து ஒரு குளம் முழுக்க தாமரையாகவே இருந்தால் அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அதுபோல் அந்த அழகை உடையதாக எது இருந்தது என்னால், அப்படி எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருந்தது. அது சொல்கிறார், ருச்சிலுண்டா கலோச்சனா, அப்படிப்பட்ட அழகை உடைய திருக்கண்களை உடைய, அழகை கவருகின்ற அந்த அழகையும் வென்றது என்று சொல்லுகிறார். இந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் ஒரு தாமரை போலேன்னு கூட சொல்லக்கூடாது, தாமரை காடு மலர்கண்ணொடு கனிவாயுடையதுமாய் என்று நம்மாழ்வார் அப்படியே திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கிற பொழுது தாமரை காடு போலே என்று சொல்லுகிறார். அத்தனை தாமரையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அழகு இந்த இவனுடைய திருக்கண்களுக்கே இருக்கிறது என்று அதை சொல்லுகிற உபனிஷத்தும் கூட எம்பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது தஸ்யயதா கப்யாசம் புண்டரீகமேவமக்ஷிணி. சாந்தோக்கிய உபனிஷத்திலே அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியவனான பரமபுருஷன் புருஷோத்தமன் அவனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கிறது என்னால் கப்யாசம் புண்டரீகம் என்று சொன்னார். அப்போ கப்யாசம் புண்டரீகம் என்னால் என்ன,
அதற்கு ஸ்ரீ ராமானுஜர் அர்த்தம் காட்டுகிற பொழுது கபிஹி என்கிறது சூரியனை சொல்லுகிறது, ஆசம் என்னால் அவனாலே மலர்த்தப்படுகின்ற, புண்டரீகம் என்னால் தாமரை, சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரை என்று அப்படித்தான் அர்த்தம் சொன்னார். இங்கேயும் கூட அதே அர்த்தத்தை தான் வேதாந்த தேசிகன் என்ன காட்டுகிறார்னா, கிரணமண்டல போதித புண்டரீகவன என்று அந்த சூரியனுடைய கிரணமண்டலத்தாலே மலர்ந்திருக்கக்கூடிய புண்டரீகம், ஒரு புண்டரீகம்னு சொல்லாமல் புண்டரீக வனம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அழகிய திருக்கண்களை உடையவனே என்று, அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய அதாவது தாமரையினுடைய அழகையும் வெல்லுகின்ற கண்களை உடையவன் என்று சொன்னால் போதரி கண்ணினாய் என்று சொல்லுகிற பொழுது, போது புஷ்பம் அதை அறின வெல்லுகின்ற கண் என்ன, அப்படி அதனுடைய அழகை காட்டிலும் அதிகமான அழகு ராமபிரானுடைய திருக்கண்களுக்கு என்கிற அந்த அர்த்தத்தை தான் ராமஹா ராஜீவலோச்சனஹா என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. கௌசல்யா சுப்ரஜா ராம என்று சொல்லுகிற பொழுது அவன் தாமரை போன்ற கண்களை உடையவன் என்று அங்கேயும் சொல்லுகிறது. ஆகையினாலே அவனுடைய திருக்கண்கள் தாமரை போலே இருக்கிறது என்று அந்த விஷயத்தை இங்கே தெரிவித்தார். அந்த மகிழ்ச்சியால், அதாவது என்ன மகிழ்ச்சி, சீதை பிராட்டியை அடைய போகிறோம் என்கிற மகிழ்ச்சியாலே மலர்ந்த திருக்கண்கள் என்று நாம் அப்படி அர்த்தம் சொல்லலாம். அதுக்கு மேலே அடுத்தபடியாக இப்படி செய்த செயலாலே என்ன ஆயிற்று என்று கேட்டால், ஜனகனுக்கு இருந்த சந்தேகம் விளங்கித்து, ஜனகனுடைய சந்தேகத்தையும் விளக்கினவனே என்பது போல இந்த அடுத்த 17வது வாக்கியம் அப்படி அமைந்திருக்கிறது. மோச்சித ஜனக ஹிருதய சங்காதங்க, மோச்சித ஜனக ஹிருதய சங்காதங்க, சங்க ஆதங்க, அதாவது ஜனகனுடைய சங்க ஒரு கவலை, அதை ஆதங்க என்னாலன்னா போக்கப்பட்டான்னு ஒன்றா வச்சுக்கலாம், அதை போக்கினவன். அந்த அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம், ஐயோ இந்த வில்லை முறிப்பவனுக்குத்தான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன், எத்தனையோ அரசர்கள் வந்தார்கள், யாராலும் இந்த வில்லை முறிக்க முடியும் இல்லையே, அதான் வில்லை வளைக்க முடியவில்லையே, இனிமேல் சீதைக்கு சீதையை யார் வந்து கல்யாணம் பண்ணிக்கொள்வார்கள் என்று அவன் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தான். ஜனக சக்கரவர்த்திக்கு அது ஒரு பெரிய விசாரமாக ஆகிவிட்டது. அப்பொழுது ராமபிரானை பார்த்தவுடனே நிச்சயமாக இவர் வில்லை வளைத்து விடுவான் என்று தான் மனத்துக்குள்ளே நினைத்தார். ஆனாலும் ஐயோ சிறு பிள்ளையாக இருக்கிறானே, ஒருவேளை இவனும் வில்லை வளைக்கவில்லை என்றால் என்னுடைய பெண்ணினுடைய கட்சி என்ன ஆக போகிறதோ தெரியவில்லையே என்று கொஞ்சம் கவலையோடு இருந்தாராம். ஆனால் என்ன ஆகிவிட்டது என்னால் அந்த கவலை முடிவிக்கப்பட்டு விட்டது. அந்த மோச்சிதா என்னால் விடுவிக்கப்பட்ட ஜனக ஹிருதய சங்கா, ஜனகனுடைய ஹிருதயத்தில் இருந்த அந்த கவலை அது என்ன ஆகிவிட்டது, ராமபிரானாலே இப்பொழுது போக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். ராமன் என்ன பண்ணினான், அந்த வில்லை எடுத்த உடனே அதை வளைத்தான். அதை கூட கம்பர் வர்ணிக்கிற பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். எடுத்த என்ன நடந்ததுன்னு எங்கள் சபையில் இருந்தவர்களுக்கே ஒன்றும் புரியலையாம். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர்ன்றார். அவ்வளவுதான். எடுத்ததை பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய ஓசை கேட்டது. என்ன ஓசை கேட்கறதுன்னு எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தா வில்லு 2 துண்டாக உடஞ்சி கிடக்குது. என்ன ஆட்சி நடுவில்ன்றதே தெரியலையாம். ஒரு நிமிஷத்தில் முடித்து போயிட்டு, ஒரு வினாடியில் முடித்து போய்விட்டது. ராமபிரானம் ரொம்ப சாமர்த்தியமாகத்தான் காரியம் செய்தான் என்று சொல்லலாம். என்ன சாமர்த்தியம், ராமன் வில்லை வளைத்தான் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். வெறும் ஒரு வேடிக்கைக்காக சொல்லுவது இது. என்னன்னா வேறு யாராவது வந்து நானும் தான் வளைத்து பார்க்கிறேனேன்னு இன்னொருத்தனும் வளைக்க முற்பட்டானால் அப்போ யாருக்கு அந்த பெண்ணை கொடுப்பது என்று பின்னால் சந்தேகம் வருமோ இல்லையோ. இன்னொருத்தர்கிட்டயே நெருங்க முடியாதபடிக்கு வில்லை உடைத்தே போட்டு விட்டால் அதுக்கப்புறம் யாரும் வர முடியாது. அதனால் என்ன பண்ணினார்னா, வளைக்கிற பாவனையில், அந்த வில்லை வளைத்து நாணேற்றுகின்ற பாவனையில் வேறு யாரும் அந்த வில்லை இனிமேல் நெருங்க முடியாதபடி வில்லை உடைத்தே விட்டான். 2 துண்டாக உடைத்தே விட்டானத்தை. அதுதான் ராமபிரான் செய்த செயல். இதை பார்த்த உடனே ஜனகருக்கு இருந்த கவலையெல்லாம் தீர்ந்து விட்டது. அடடா, நம்முடைய பெண்ணுக்கு யார் வரப்போகிறார்கள், அவளை திருமணம் புணர்ந்து கொள்வதற்கு என்று நாம் ஐயப்பட்டு கொண்டிருந்தோமே, இப்பொழுது அந்த ஐயம் நீங்கி விட்டது. சிறந்த வீரனாக இங்கே ராமபிரான் வந்து விட்டான் என்று அவர் சந்தோஷப்பட்டார் என்று அந்த அர்த்தத்தை இந்த 17வது வாக்கியத்தாலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.